ஹாய் ஆல், வணக்கம். ஸோ பசலைக்கீரை பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடலைப்பருப்பு, சீரகம், முழு தனியா, ஒரு 4 வத்தல் மிளகா இதை சேர்த்து மிதமான சூட்டில் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை நான் சேர்த்துருக்கேன். அண்ட் 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி இதையும் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துட்டேன். கூடவே காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். இதை மிதமான சூட்டில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற விட்டு தண்ணி விடாமல் ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கடாயை சூடு பண்ணி அதுலேயும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இதில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பசலைக்கீரையை சேர்த்துருக்கேன். கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட்லேயே கீரை இந்த மாதிரி நல்லா வதங்கிடும். இது வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் விட தேவையில்லை. ஆல்மோஸ்ட் நம்ம கீரையில் இருக்க தண்ணியே இந்த டிஷ்க்கு போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஸ்லோ ஃபயரில் ஒரு 10 நிமிஷம் போல் இதை குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பசலைக்கீரை பச்சடி ரெடி. ஸோ லஞ்சுக்கு வடித்த சாதம், இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பசலைக்கீரை பச்சடி, கூடவே நல்லா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஸ்வீட்டுக்கு மாம்பழமும் கேபேஜ் பொரியலும் கூட ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா நெய்யோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.